ஏங்க இந்த மாதிரி நகை கடைக்கு போகணுமா? இப்படி ஆயிடுச்சுங்க. பாவம் எவ்வளவு ஆசாசியா வாங்கினா தெரியுமா? எசக்கி இந்தாட்டி, தொண்டையெல்லாம் காஞ்சு போயிட போகுது. கொஞ்சம் காப்பியாச்சும் குடி. முடியாது அத்தை. எனக்கு நான் வாங்கின அந்த புலிப்பல் வச்ச செயின் தான் வேணும். மாமா கிட்ட நான் முன்னாடி தானே சொன்னேன், அந்த செயின் திரும்ப வர வரைக்கும் என் பல்லுல பச்சை தண்ணி கூட படாது. நீ பேசாம இங்க இருந்து போயிடுத்த. அக்கா, ஒருவேளை இந்த செயினை கண்டுபிடிக்க 2-3 நாள் ஆச்சுன்னா? நான் தான் சொல்லுதும்ல, என் முடிவை நான் மாத்திக்கிட மாட்டேன். ஏண்டி வயித்து புள்ளக்காரி, இப்படி எல்லாம் அடிக்கடி பட்னி கிடக்கலாமா? ஆவுன்னா சோறு வேணாம் தண்ணி வேணான்னு போராட்டம் பண்றதே உன் மருமகளுக்கு வேலையா போச்சு. நான் ஒண்ணு பட்னி கிடக்க மாட்டேன். என் மாமா ஒண்ணு என்ன பட்னி கிடக்க விட மாட்டாரு. எப்படி நீ திருட்டு கொடுத்த நகைக்கு பதிலா புது நகையை வாங்கிட்டு வந்துருவானா உன் மாமே? இல்ல, எனக்கு நான் வாங்கின அதே செயின் தான் வேணும். எனக்கு அதே புலிப்பல்லோட வேணும். நிச்சயம் பாண்டி மாமா 2 மணி நேரத்துல அந்த செயினை கொண்டு வருவாவ. நீங்க பாத்துட்டே இருங்க. மாமா வந்து கிழிச்சானே. அந்த செயின் திருடனோ இப்ப எந்த ஊர்ல இருக்கானோ, எந்த கடையில அடகு வச்சானோ வித்தானோ யாருக்கு தெரியும்? நான் சொல்லுத, என் மாமா என்னை ஏமாத்த மாட்டாவ. உன்னைய ஏமாத்த மாட்டானே. உன்னைய ஏமாத்த கூடாதுன்னு 6 கழுத்துல புலிப்பல்ல செயின் இருக்கிற பார்த்து அதை அத்துக்கிட்டு வந்துருவான்னு நினைக்கிறேன் நானு. என்ன உன்னைய தான் ஏமாத்த கூடாது. ஏங்க, அவளே நொந்து போய் கிடக்கா, நீங்க வேற மேல மேல நோகடிக்கிறீங்க. வாயை முடிக்க சும்மா இருக்க மாட்டீங்களா? எங்கே நீ வாயை மூட விடுதீங்க? அத்தை, நான் சேர்த்து வச்ச காசு வீட்டுல நிறைய இருக்கு அத்தை. நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். பேசாம அதை வச்சு அக்கா வாங்கின அதே புலிப்பல்லு செயினை வாங்கி பாண்டி மாமா கழுத்துல போட்டுடலாமா? ஏ கோட்டிக்காரி, நான் சொல்றது உன் காதல் விழல. நான் சொன்னதுதான். எனக்கு நான் வாங்கின செயின் தான் வேணும். அதுதான் நான் என் மாமா கழுத்துல போடுவேன். என்ன பொண்ணு நீ? அதுக்கு நாள் ஆச்சுன்னா என்ன செய்யறது? அது வரைக்கும் பட்னியாவா கிடப்ப? எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. அதே செயினை என் மாமா மீட்டு கொண்டு வந்து தருவாரு. அத நான் அவர் கழுத்துல போட்டு நான் அவர் கூட ஒரு போட்டோ எடுத்து எல்லாருக்குமே அனுப்புவேன். அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அக்கா, ஏட்டி பாக்யா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கிடுங்க. அந்த திருடனுங்க 2 பேருக்கும் உள்ள இருந்து தான் தகவல் போயிருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்ததும் எல்லாருக்கும் அது நல்லா புரியுது. யார் தகவல் கொடுத்ததுன்னு கண்டுபிடிக்க 2 செகண்ட் கூட ஆகாது. ரொம்ப ஈஸி. உங்க மொபைல்ல இருக்கிற கால் ஹிஸ்டரியை செக் பண்ணாலே எவன் ஃபோன் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்களா சொன்னா தண்டனை கம்மியா கிடைக்கும். இல்ல நாங்களா கண்டுபிடிக்கணும்னா உடனே கண்டுபிடிச்சிருவோம். அது மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல வச்சு செம்மையா கவனிப்போம். அது மட்டும் இல்ல, நாங்களா கண்டுபிடிச்சோம், எங்க ஸ்டேஷன்ல பெண்டிங்ல இருக்கிற எல்லா கேஸையும் உங்க மேல போட்டுருவேன். வாழ்க்கை முழுக்க நீங்க ஜெயில தான் கிடக்கணும். என்ன உண்மையை சொல்லிடுறீங்களா? நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள குற்றவாளி முன்னாடி வந்து உண்மையை ஒப்புக்கல, அப்புறம் உண்மையை நாங்களே வர வைப்போம். 1 2 3. சார் சார் ஓடுங்க சார், பிடிங்க சார். புடிங்க, கீழே அவனை புடிங்க. அப்படித்தானே? ஏய், அந்த வீட்ல பெரியவங்களை தவிர வேற யாரும் இல்லையா? இல்ல மேடம், அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான். அவரும் இப்ப அமெரிக்காவில் இருக்காப்ல.
இவங்க தனியா தான் இருக்காங்க மேடம். அப்ப வேலைக்காரங்க வீட்டு சுத்தம் பண்றவங்கன்னு வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்களா? ரொம்ப சிக்கனக்காரங்க மேடம். வேலைக்கெல்லாம் ஆள் வைக்க மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. போச்சுடா. அப்ப அவங்க 2 பேரும் தவிர இந்த வீட்டுக்கு வேற யாரும் வரமாட்டாங்களா? அந்த பொண்ணு மீரா வரும் மேடம். மீராவா? அது யாருல? அந்த அம்மாவோட தங்கச்சி மக சார். இங்கதான் பக்கத்துல இருக்காங்க. அப்பப்ப வந்து அவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கறது, ஏடிஎம்ல பணம் எடுத்து கொடுக்கறதுன்னு சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போகும். சில நேரம் சமைச்சு கொடுத்துட்டு கூட போகும் சார். அந்த பொண்ணு நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இல்ல சார், எங்க இருக்காங்கன்னு தெரியாது சார். சுத்தம். இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியலையே. நீ அந்த மீராவை பாத்திருக்கியா? நிறைய தடவை பாத்திருக்கேன் மேடம். அந்த கல்பிரட் 2 பேருக்கும் மீராவை தெரியுமா? அது எப்படி மேடம் தெரியும்? அவங்க சம்பந்தமே இல்லாம மாடி வீட்டுல தானே குடியிருக்காங்க. சூப்பர் ஐடியா மாமா. என்னல? என்ன ஐடியா? மாமா, இப்போ நான் தான் மீரா. இல்ல பாப்பா, நீ வீரா. ஐயோ இல்லண்ணே, நான் தான் மீரான்னு சொல்லிட்டு நானே உள்ள போறேன். இல்ல என்னல விளையாடுதியா? அவனுங்க களவாணி பசங்கள கொலை பண்ணாலும் பண்ணிடுவாங்க. உள்ள போறதெல்லாம் டேஞ்சர். இதுவும் நீ பொம்பளை புள்ள வேற. மாமா, நான் பொம்பளை புள்ளதான், ஆனாலும் போலீஸ் மாமா. எல்லா ட்ரைனிங்கும் நானும் முடிச்சிருக்கேன். எது வந்தாலும் நான் சமாளிப்பேன். மீராங்கிற பேர்ல நான் உள்ள போறேன் மாமா.